بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களை அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக மதுவரை கண்கள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உங்களுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று உதவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஷஅபானுடைய மாதத்திலே, புனிதமான சங்கையான நடுப்பகுதியிலே ரமலானை எதிர்நோக்கி தயார் நிலையில் இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோய்நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மை, நம்மளுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து தந்துடுவானாக. இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார் வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து தந்தருவாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஷஅபானுடைய நடுப்பகுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒன்று சேரலை மறுமை வரையிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். நாம் எல்லாம் இன்னும் சில வாரங்களில் ரமலானை எதிர்நோக்கி ரமலான் நம்மை வந்து அடைவதற்காக தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரமலானை மோமினாகப்பட்டவர்கள் எப்படி எதிர்நோக்க வேண்டும், எப்படி சங்கையாக அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒவ்வொரு வணக்கங்களிலும் செய்வதற்காக வேண்டி எதிர்பார்த்து காத்திருப்பதிலும் அல்லாஹ் நன்மை வைத்துள்ளார். எந்த நன்மையான காரியங்களை நீங்கள் வணக்கங்களை எதிர்நோக்கி இருக்கின்றீர்களோ அந்த வணக்கங்களை எதிர்பார்ப்பதற்கு தனி நன்மை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக சங்கையான ரமலானை எதிர்பார்த்து வரவேற்பு அளிப்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், ரமலானை எதிர்பார்ப்பதில் மிகுந்த ஆர்வத்துடனும் அக்கறையிலும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 6 மாதங்களுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தோழர்கள் எப்படி ரமலானை எதிர்நோக்குவார்கள், எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால், 6 அஷ்ஹுரின் ஐ யுபல்லிகுல்லாஹ் 6 மாதத்திற்கு முன்பாகவே
ரமலானை எதிர்நோக்கியவர்களாக என்னுடைய தோழர்கள் இருப்பார்கள். சும்மா எதோ சித்தத்தும் ரமலான் முடிந்து 6 மாதங்கள் என்னுடைய ரமலானுடைய நன்மைகள் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முடிந்த 6 மாதங்களும் துஆ செய்தவர்களாக என்னுடைய தோழர்கள் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் ஐயதகப்பல மின்ஹும் மின் சியாமிஹி, ரமலான் வரை நமக்கு ஆயிலை அல்லாஹ் தர வேண்டும் என்பதாக 12 மாதங்களும் சஹாபாக்கள் ரமலானை எதிர்நோக்கியவர்களாகவே இருப்பார்கள். 6 மாதங்கள் ரமலானை வரவேற்பது, ரமலான் முடிந்த 6 மாதங்கள் தன்னுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது என்பதாக ஹதீஸிலே பெருமக்களே நாம் பார்த்து வருகிறோம். அஹ்மத் என்ற நூலிலே அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 2 மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பிடித்து கலிமா சொல்கின்றார்கள். வஸ்தஷ்ஹீது அஹதஹுமா வ உக்ரா அல் ஆஹரு ஸனா. இந்த 2 நபர்களுமே ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோரணையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அரவணைப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நற்காரியங்களை ஏவுகின்றார்களோ அத்துணை நற்காரியங்களையும் 2 தோழர்களுமே செய்து வருகின்றார்கள். இப்படி இருக்க அகலுமா இந்த 2 நபர்களில் முதலாவதாக ஒரு மனிதர் போர்க்களத்திலே ஷஹீதாகி மரணம் அடைந்து விடுகின்றார். இந்த ஹதீஸை நம்ம விளங்கணும். ஆன தல்ஹத் இப்னு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் இந்த 2 நபர்களை பற்றி. முதலாம் நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்து 2 நபர்களுமே ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவியதில் ஒரு நபர் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரணம் அடைகின்றார். எப்படி மரணம் அடைகின்றார்? ஷஹீதுடைய மரணம். அல்லாஹ்வுடைய பாதையில மார்க்கத்திற்காக வேண்டி வெட்டுப்பட்டு ஷஹீதாகின்றார். ஷஹீதுடைய நன்மையை பல ஹதீஸ்கள் நமக்கு விளக்குகின்றன. அவருடைய இரத்தங்கள் பூமியிலே படுவதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய இடத்தை சொர்க்கமாக அல்லாஹ் உலகத்திலேயே சுபச்செய்தி சொல்கின்றான். யாருக்கு என்று சொன்னால் ஷஹீதுக்கு என்பதாக ஹதீஸிலே நாம் காண முடிகின்றது. 2ஆம் அவர் ஃபரைத்துல் ஜன்னா, ஃபரைத்து ஃபில் வாஹர். 2ஆம் நபர் ஒரு ஆண்டு கழித்து இயற்கையாக மரணம் அடைகின்றார். ஒரு மனிதர் ஷஹீதுடைய அந்தஸ்து 1 வருடத்திற்கு முன்பாக, 2ஆம் மனிதர் 1 வருடத்திற்கு பின்பாக இயற்கையான மரணத்தை தழுவுகின்றார். ஃபரைத்துல் ஜன்னா அபூ தல்ஹா உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் சொர்க்கத்திலே கனவு ஒன்றை பார்க்கின்றேன். ஃபரைத்துல் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு நபர் தோற்றம் அளிக்கின்றார். யார் என்று சொன்னால் ஃபரைத்து பிஹா முஅக்கர், 2 நபர்கள் இருந்தார்கள் அல்லவா. 2வது நபர், அதாவது இயற்கையாக மரணம் அடைந்தார் அல்லவா, அவரை உதுகுலு அபுலல் அஷ்ஹு, ஷஹீதுடைய மௌத் ஆனார் அல்லவா, அவருக்கு பின்னால் மரணித்தவர், இயற்கை மரணத்தை தழுவியவர் சொர்க்கத்திலே நான் கண்டேன். அஜிப்து, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி எங்களுக்கும் உலக சமுதாய மக்களுக்கும், அதாவது பின்வரக்கூடிய உம்மத்திற்கும் விளக்கி தந்திருக்கின்றார்கள். பல நேரங்களில் உங்களுக்கு மரணம் வந்தது என்று சொன்னால் அந்த மரணத்தை ஷஹீதுடைய மரணமாக நீங்கள் எண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்க 1 வருடத்திற்கு முன்பாகவே ஷஹீதுடைய அந்தஸ்து பெற்றவரைத்தான் நான் சொர்க்கத்தில் ராய்த்துல் ஜன்னா, சொர்க்கத்துல பார்த்திருக்கேன். அதுதான் முறை. ஆனால் 2ஆம் வருடம் மரணமானவர், இயற்கையாகவே மரணமானவர் ஷஹீதுக்கு முன்னால் சொர்க்கத்திலே இருக்கின்றார். அஜித், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருடத்துல ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ் ஃபஅஜிப்து ஃபரைது ஃபில் முஅக்கர், எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டும், ஆச்சரியமாக இருக்கின்றது. 2 நபர்கள் தங்களுடைய கரங்களை பிடித்து ஒரே நேரத்திலே கலிமா சொல்கின்றார்கள். அதிலே முதலாம் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டுப்பட்டு 1 ஆண்டுக்கு முன்பாகவே மரணம் அடைகின்றார். 2ஆம் அவர் அடுத்த வருடம் இயற்கை மரணத்திலே மௌத்தாகின்றார். ஆனால் இயற்கையாகவே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி யார சொல்லலாம், நீங்கள் எங்களுக்கு அதிகமாக விளக்கி இருக்கின்றீர்கள். அவர் அல்லவா சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். 2ஆம் அவர் இயற்கையாக மரணம் அடைந்தவர் எப்படி சொர்க்கத்திலே நுழைய முடியும்? ஃபரைத்துல் ஜன்னா, நான் பார்த்தது சொர்க்கத்திலே உண்மையா சிலுக்குள் அவுக்கிதுக்கும் இல்லது பொய்யா, இதற்கு எனக்கு விளக்கம் அளியுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், திருமத்திலே நாம் இந்த ஹதீஸை விளக்க வேண்டும். கது சாம பஅதஹு ரமலான், கது சாம பஅதஹு ரமலான், ஷஹீதுடைய அந்தஸ்து முக்கியத்துவம் பெற்றதுதான். ஷஹீதுக்கு சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொன்னவர்தான். ஆனால் 2ஆம் அவர் இயற்கையாகவே மரணம் அடைந்தார் அல்லவா, அவர் ஒரு ரமலானை அடைந்திருக்கின்றார். இந்த ஹதீஸ் நம்ம விளங்கணும். பஅத ரமலான், கது சாம பஅதஹு ரமலான், ஒரு வருடத்திற்கு பின்பு அவர் துன்யாவிலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவரை ஒரு ரமலான் வந்து அடைந்திருக்கின்றது. ஃபஸல்லா சித்தத்துன் ஆலாஃபின் ரகா, கிட்டத்தட்ட 6000 ரக்காத்துகளை ஒரு ரமலானுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு அவர், சித்தத்துன் ஆலாஃபின் ரகா, அந்த ரமலானுடைய காலங்கள்ல 6000 ரக்காத்துகளை தொழுதிருக்கின்றார். நம்ம கேள்விப்படுறோம் ஹதீஸில மற்ற மாதங்களிலே தொழக்கூடிய ஒரு ஃபர்லுக்கும் ரமலானுடைய காலங்களில் தொழக்கூடிய ஒரு ஃபர்லுக்கும் 70 நன்மைகள் அந்தஸ்து பெற்றுக் கொடுக்கின்றன. ரமலானுடைய ஒரு வக்து தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜிப்து, நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இது பெரிய விஷயம் அல்லவே. ஏனென்று சொன்னால் ஒரு ஷஹீதை விட யார் ரமலானுடைய காலங்களை அடைந்து அவர் அதிலே அமல் செய்கின்றாரோ அவர் ஷஹீதை விட முந்தைய அந்தஸ்திலே சொர்க்கத்திலே இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு ஷஹீதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து கிதாபிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பாபையை கொண்டு வருகின்றார்கள். ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன என்பதாக ஒரு பாடத்தையே கொண்டு வருகின்றார்கள். இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த ரமலானிலே சரியான முறையிலே தன்னுடைய இபாதத்துகளை யார் பெருக்கிக் கொள்வாரோ ஷஹீதை விட இந்த ரமலானிலே அந்த பலனை அடைந்தவர் சொர்க்கத்திலே இருப்பார் என்பதை, ரமலானுடைய அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலகட்டங்களிலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய உடல் அமைப்புகளை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள், பிரயாணங்களை சீராக்கிக் கொள்ளுங்கள், அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ரமலானுக்கு தயார் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நிமிடத்திலும் எந்த அமல்களும் ரமலானிலே பாழ்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம் மக்களிடத்திலே, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும் பெரியவர்களே, ஆனால் முழுக்க ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்குள்ள தயாரிப்பு என்பது வேறு விதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானுடைய காலங்களிலே எப்படி நோன்பு வைக்க வேண்டும், அதில் எப்படி இபாதத்துகளை பெருக்க வேண்டும், எப்படி குர்ஆன்களை எத்தனை முறை முடிக்க வேண்டும் என்று மாற்றப்பட்டு அந்த நேரத்தில் எப்படி ஆடையை எடுக்க வேண்டும், என்னென்ன உணவு உபகாரங்களை நாம் செய்ய வேண்டும், அதற்குள்ள இஃப்தாருடைய நேரத்தில் தயாரிப்புகள் என்ன, இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே சென்று கொண்டிருக்கின்றதை ஒழிய மாறாக பெருமக்களை அதற்குள்ள தயாரிப்பு இபாதத் என்பது இந்த மோமின்களுடைய இடத்திலே இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் படைத்தது கிடையாது. அது எறும்பு முதற்கொண்டு புழு முதற்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே காரணம் இல்லாமல் உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்ததாக வரலாறுகள் இல்லை என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அலிஃப் லாம் சஜிதாவுல நீங்க பார்க்கலாம்.
ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் என்று ஒரு இடத்துல வருது. இன்ன ரப்பக்கும் உள்ளதி خلق السماوات والارض في 6 ايام ثم استوى على العرش. ரப்பாகிய நான் சத்தியமிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், இன்ன ரப்பக்கும் உள்ளதி خلق السماوات والارض, அல்லாஹ்வாகிய நான் உங்களை எப்படி வானத்தையும் பூமியையும் படைத்தேன் என்று சொன்னான். அதாவது உலகத்தை எப்படி படைச்சேன் அப்படின்னு சொன்னா خلق السماوات والارض ஒரு 6 ايام, 6 நாட்களில் நம்ம உலகத்தை படைச்சோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அலல் அரிஷ், 6 நாட்கள் படைத்த பின்புதான் என்னுடைய சிம்மாசனத்துல நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாங்க. பெருமக்களே, இந்த அத்தியாயத்திலே ஒரு விளக்கத்தை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்விற்கு 6 நாட்கள் தேவைதான். கும் என்று சொன்னால் உலகம் உருவாகிவிடும். கும் என்று சொன்னால் உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கின்றது. உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். எனவே தான் நாமெல்லாம் இறைவன் ஒருவன் இருக்கின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் என்ற முழுக்க நம்பிக்கை கொண்டதினால்தான் இன்றைக்கு இந்த அளவும் கூட நாம் மூமின்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல யாரும் மறுப்பதற்கல்ல, எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஒரு மோமின் என்று சொன்னான், ஒரு முஸ்லிம் என்று சொன்னான், இதை நம்பியவர் தான் மோமின் முஸ்லிம். அப்ப அல்லாஹ்விற்கு 6 நாட்கள் தேவைப்படுகின்றது. எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்கிறார். சஹாபாக்களின் பக்கம் திரும்பிய பொழுது சஹாபாக்களுக்கே இந்த ஆயத்திற்கு ஆச்சரியமா இருந்தது. எதுக்கு அல்லாஹ் 6 நாளை எடுத்துக்கிட்டான்? 6 நாள் அல்லாஹ்க்கு எதுக்கு தேவை? கும் சொன்னா உலகம் உருவாயிரும். கும் என்று சொன்னால் உலகம் என்ன ஆயிரும்? மாற்றி அமைக்கப்பட்டு விடும், அழிந்து விடும். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மட்டும்தான் இதற்கு விளங்கியவர்கள், விளக்கம் கொடுப்பவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 நாட்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அத்தனை விஷயங்களிலுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. திட்டமிடல, அது எந்த ரீதியாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக இருக்கட்டும், உலக ரீதியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அதிலே ஒரு ஆலோசனை செய்து அதிலே திட்டமிட்டு சரியாக நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை 6 நாட்களை எடுத்துக்கொண்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வரும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல் துர்பத்தன் யௌமுஸ் சபுத், அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியை படைப்பதற்கு யௌமுஸ் சபுத் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார். 6 நாட்களும், அதாவது ஜும்மாவை தவிர 6 நாட்களும் திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் 6 நாட்களை சித்தத்து ஐயாமின் 6 நாட்களை எடுத்துக்கொண்டான். துர்பத்துல் யௌமுஸ் சபுத், பூமியை படைப்பதற்கு அவன் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஹலக ஃபீஹல் ஜிபாலு, அதே போன்று உலகத்திலே பெரும் மலைகள் இருக்கின்றது அல்லவா, அந்த மலைகளை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி யௌமுல் அஹத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலைகளை ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து படைத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹலக மக்ருஹா, உலகத்துல என்னென்ன வெறுக்கப்படக்கூடிய செயல்கள் இருக்கின்றதோ மூன்றாவதாக அவன் எடுத்துக்கொண்டான். இரண்டாவதாக வஹலக ஷஜரத்து இஸ்னைன், திங்கள் கிழமைகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரங்களை படைத்தார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செடி கொடிகளை, பூமியை சனிக்கிழமை படைத்த இறைவன் ஞாயிற்றுக்கிழமை செடி கொடிகளை படைத்தான். திங்கட்கிழமை வஹலக்கல் மக்ருஹா, திங்கட்கிழமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கத்தக்க செயல்களை படைத்தான் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்ருஹான இடங்களை படைத்தான். அதே போன்று புதன்கிழமை வஹலக ஃபீஹா அன்-நூர், ஒளிகள் வெளிச்சங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புதன்கிழமையிலே தேர்ந்தெடுத்தார் என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வபஸ ஃபீஹிமா வபஸ ஃபீஹிமா தாவாதி தாமுன் யௌமுல் ஹமீஸ். வியாழக்கிழமைகளிலே புற்பூண்டுகள் மற்ற இனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்தான். ஆனால் வஹலக ஆதம் அலைஹி வஸல்லம் பஅதல் அஸ்ரி யௌமுல் ஜும்ஆ. இந்த மனித படைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த கிழமை என்ன தெரியுமா? ஜும்மாவுடைய தினத்திலே அசருக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நாட்களை குறிப்பிட்டார்கள். முதல் நாள் சனிக்கிழமை பூமியையும், ஞாயிற்றுக்கிழமை அந்த பூமியில இருக்கக்கூடிய இஸ்ரேலி மரங்களையும், திங்கட்கிழமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த அந்த மலைகள் ஜிபால் மலைகளையும், செவ்வாய்க்கிழமை வெறுக்கத்தக்க செயல்களையும், புதன்கிழமை 100 ஒளிகளையும், வியாழக்கிழமை புற்பூண்டுகளையும், வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித இனத்தை பாதல் அசருக்கு பின்னால் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித படைப்பை கடைசியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால், மனிதர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு அவர்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஜும்மாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதே ஜும்மாவுடைய நாளில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித இனத்தை அழிப்பான், கியாமத்தை கொடுப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த விஷயத்திற்குத்தான் அல்லாஹ் சொன்ன இன்ன ரப்பக்கும் அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல்லல்ல ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் படைத்ததற்கு காரணம் என்ன என்பதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக பெருமக்களே நமக்கு எடுத்து தருகின்றார்கள். ஆக ஒரு ரமலான் வருகின்றது என்று சொன்னால் அந்த ரமலானுக்கு உள்ள தயாரிப்பு என்பது மக்களிடத்தில் திட்டமிட்ட செயல்பாடாக இருக்க வேண்டும். இல்ல என்ன செயல்பாடுகள், ரமலானுக்கு என்ன திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு வக்திலையும் குறிப்பாக ரமலானுடைய காலங்கள் நெருங்கும் போது துஆக்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். துஆதான் உங்களுடைய மூளைகளை முறுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் முஹ்ல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கங்களின் மூளையாகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்துல எத்தனை வணக்கங்கள் இருக்கின்றதோ அத்தனை வணக்கங்களுக்கும் அஸ்திவாரம் என்ன அப்படின்னு சொன்னா துஆ. அல்லாஹ்ட்ட கேட்கிறது தான். எல்லாம் தொழுகிறோம் வணங்குறோம், ஆனால் அல்லாஹ்ட்ட கேட்கல அப்படின்னு சொன்னார்கள் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த ரமலானுக்குள்ள தயாரிப்பு என்ன, என்னுடைய உடலமைப்பை அல்லாஹ் சீராக்கி கொடுக்க வேண்டும். அதே போன்று ரமலானுடைய காலங்களில் எந்த நேரத்திலும் என்னுடைய இபாதாத்துகள் நடைமுறைகள் பாவமான செயலின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பெருமக்களை வரவேற்க சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா இப்னு ஆதம தஃபர்ரகு, என்னை வணங்க நீ என்ன செஞ்சிரு, நேரத்தை ஒதுக்கிக்கொள். என்னை வணங்க நீ நேரத்தை ஒதுக்கிக்கொள். தஃபர்ரா அன் இபாதத்தி அமல் ஸலத்துல் லைலா. அப்படி நீ நேரத்தை நீ ஒதுக்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன செய்யும், பணக்கார தன்மையின் பாதையை நம்ம திறந்துருக்கு. அதாவது செல்வத்தினுடைய நுழைவாயில் எப்படி இருக்கும், செல்வத்தை நீ எப்படி தேடிக்கொள்ளலாம், எந்த முறையில உனக்கு வரும் என்பதை நீ என்னை வணங்குவதற்காக வேண்டி சரியான முறையில் நீ நேரத்தை ஒதுக்கி கொண்டாய் என்று சொன்னால் அதற்குள்ள பாதையை நாம என்ன செய்வோம், திறந்து வைப்போம். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரிடமும் தேவை உள்ளவனாக ஆக்க மாட்டோம். யார்கிட்ட என்ன செய்ய, வீடு வாசல்ல யார்கிட்ட கையேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்ய மாட்டோம், நம்ம உருவாக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இங்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானை நாம் எதிர்நோக்க வேண்டும். அதுல என்ன செய்யணும், என்னென்ன இபாதாத்துகள் நம்மை விட்டு தூரமாக இருக்கின்றதோ ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், மனிதர்கள் என்பவர்கள் இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய படைப்பின் ஆரம்பத்தின் முதற்கொண்டே எனது பலகீனமானவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனிதர்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவருடைய பலகீனத்தை பலப்படுத்தக்கூடிய சக்தியும் ஆற்றலும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்கள் இனத்திற்கு தான் இருக்குது. ஏன் தெரியுமா, ஏன் அந்த ஆற்றல் சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு அறிவை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். மனிதர்கள் தான் என்ன செய்யறோம், ஒரு அறிவை அதிகப்படுத்தி கொடுக்கிறோம். எந்த ஜீவராசிகளுக்கும் 6வது என்ற ஒரு அறிவு இல்லை. ஒரு 6வது அறிவு என்று ஒரு ஜீவராசிக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த ஜீவராசி மனிதனாக உயர்ந்து விடும். ஆனால்
பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த பகுத்தறிவு என்ற தன்மை இந்த மோமின் சமுதாயத்திடத்திலே மங்கி போய்விட்டது. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேர் என்னங்க? மஜ்னூன், பைத்தியம் என்பதாக சொல்லுவார்கள். எந்த சுய அறிவும் இருக்காது பெருமக்களே. சுய அறிவு இல்லாம ஒரு ஆள் ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பாரு. என்ன பஸ் ஸ்டாண்டுகள்ல நீங்க பார்க்கலாம். என்ன எப்படி பேசணும், என்ன எதுவுமே தெரியாது. சுய அறிவு இல்லாது. அது அவர்களுக்கு தான் ஐந்தறிவு. ஆனால் அல்லாஹ் பகுத்தறிவு என்ற தன்மையை கொடுத்ததற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் என்பவன் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய நடைமுறைகள் என்ன, அவனுடைய படைப்பு என்ன, உங்களுடைய உடல் அமைப்பிலே என்னென்ன நரம்புகள் இருக்கின்றன, அந்த நரம்புகளில் எப்படி தம்முகள் அதாவது ரத்தங்களை பியூராக ஓட வச்சிருக்கிறான். சிந்தனை செஞ்சு பார்த்திருக்கிறோமா எவ்வளவு பியூரா ஓடுது? இன்னைக்கு தன்னுடைய நரம்புகள்ல ஓடக்கூடிய அந்த ரத்தங்களிலே ஏதாவது உணர்வுபட ஆகிவிட்டது என்று சொன்னார், தன்னுடைய ரத்தங்களிலே ஏதாவது கழிவு பட்டுவிட்டது என்று சொன்னார். இன்றைக்கு மருத்துவமனையில் சென்று பாருங்கள் பெருமக்களே, பல நேரங்களில் சொல்லக்கூடிய விஷயம், அன்றைக்கு வாரத்திலே ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அந்த ரத்தத்தை சுத்தரிப்பு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இதற்குத்தான் இன்னைக்கு உலகத்துல டயாலிஸ் என்பதாக சொல்கின்றார். கிட்னி ஃபெயிலியர். அவர் என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தினா தான் அடுத்த வாரம் அவர் போறதுக்கு முன்னாடி ஹயாத்தாக இருக்க முடியும். அப்படிதானங்க? குர்ஆன் ஹதீஸை நீங்க பின்னாடி வச்சிருங்க. இன்னைக்கு மருத்துவ ரீதியாக நீங்க பாருங்க. அல்லாஹ் அதான் சொல்றான். அல்லாஹ் சமத், நான் யாரிடத்திலும் தேவையற்றவன். திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி கொள்ளுங்க. இல்ல நான் திட்டமிடல, எனக்கு 6 அறிவை நம்ம சரியாக பயன்படுத்தல, என்னை வணங்க வேண்டும், என்னுடைய ஆற்றலை நீங்க புரிய வேண்டும் என்பதாக நாம சொல்றோம். நீங்க ஆற்றலை புரியல, எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், பெருமக்களே, நீ முடங்கிய பிறகு உன்னுடைய மரணம் என்பது கேவலமாக இருக்கும். அல்லாஹ் நபுல்லாஹ் மக்களை பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. முடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடங்கி போன நேரத்துல நான் அல்லாஹ்வை இபாதா செய்வேன், நான் நோன்பு வைப்பேன், நான் என்ன செய்வேன், தொழுகுவேன் என்று செய்யக்கூடிய அமல்கள்ல எந்த விதமான பவரும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடல் ராகத்துடன் செய்யக்கூடிய அந்த இபாதாத்துக்கும் உடல் குன்றிய பிறகு செய்யக்கூடிய இபாதாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால்தான் எதற்கு வாலிபர்கள் சொல்லி சொல்லப்படுது. நிறைய வாலிபர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், என்னடா எதுக்கு எடுத்தாலும் வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு பல ஹதீஸ்கள்ல ஷபாபத்துன் தான் வாலிபர் பெண்கள். இதைத்தான் என்ன ஹதீஸ்கள் அதிகமான இடங்கள்ல பார்க்கப்படுது. ஏன் சொல்லுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷபாபத் அத்தீனுன் ஷபாபத்துன். இன்னைக்கு வாலிபர்கள் இல்ல அப்படின்னு சொன்னா என்னுடைய தீனிலே என்னுடைய மார்க்கம் இன்னைக்கு இருந்திருக்காது, கியாமத் நாள் வரைக்கும் மார்க்கம் சென்றடைந்திருக்காது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? ஷபாபத்துன். என்னுடைய மார்க்கத்திற்கு முதுகு எலும்பாக, என்னுடைய மார்க்கத்திற்கு உயிரோட்டமாக, என்னுடைய மார்க்கத்திற்கு நரம்பு ரத்தமாக இருந்தவர்கள் வாலிபர்கள், அவர்களை சரியாக்கி கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் பள்ளியை நிரப்பி விட்டார்கள் என்று சொன்னால் உலக சமுதாயத்திலே அங்கெங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் உங்களுடைய கரங்கள்ல வெற்றி கொடுப்பான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பெருமக்களே, நம்முடைய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் இபாதத்துகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சொன்னாலும் நம்ம கேட்க போறதில்லை. பல நேரங்கள்ல பல விஷயங்களை நீங்க கேள்விப்படக்கூடிய விஷயம் தான். ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கு. ஹிதாயத் என்பது அல்லாஹ் கொடுக்கணும். சொல்வது வார்த்தைகள் நம்முடைய நாவுல இருந்து வரும், ஒவ்வொரு நாவுல இருந்து வரும். ஆனால் ஹிதாயத் என்பது அல்லாஹ் கொடுத்தா தான் பள்ளிக்குள்ள வர முடியும். அதை நீங்க நினைச்சுக்கிறீங்க. பெரியவங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், எப்போ இந்த நாட்டை வரும், நீங்க இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய சொல் உண்மை, அல்லாஹ்வுடைய குதிரத் உண்மை, நான் முஃமின், நான் முஸ்லிம், உண்மையாகவே நான் சங்கையான மார்க்கத்துல தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிந்தனையில வந்தா மட்டும்தான் உண்மையிலேயே சத்தியமாக பெருமக்களே, சகோதரர்களே, பள்ளியை நீங்க நிரப்ப முடியும். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கும். இல்ல பயானு, இது பயானுதான், ஏதோ அந்த நேரங்கள்ல கடத்தணும். இந்த நேரங்கள அரை மணி நேரம் 25 நிமிஷம் கடத்தக்கூடிய நேரம். ஜும்மா என்பது கடத்தக்கூடிய நேரம். அதாவது தக்பீர் கெட்டதுதான் நமக்கு தொழுகை. இது ஏதோ வாரம் செய்யக்கூடிய அமல்கள் நம்ம நினைக்கிறது இல்லை. இங்க இல்ல, உலகத்திலேயே நம்ம பார்க்கலாம். இந்த ஜும்மா பயான் என்பது இன்னைக்கு அமல்கள் நம்ம நினைக்கிறதே இல்லை. அது ஏதோ ஒரு என்ன அந்த திருமணங்கள்ல போற சடங்குன்னு நினைச்சிட்டு போயிடும். அதனால தான் நீங்க நிறைய மக்கள் வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம், நிறைய மக்கள் கேட்டும் கேட்காதமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். உண்மை அதுதாங்க. குர்ஆன் அதைத்தான் சொல்லுது. நாம முதல்ல சிந்தனையில ஏத்தணும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம்,
அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மை அல்லவா? நம்ம முடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன கெஞ்சினாலும் அல்லாஹ் நம்மகிட்ட கொடுக்க மாட்டானே. பல விதத்திலும் உங்களுக்கு என்ன செய்வான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன வலையை பின்னுவதை போன்று உங்களுக்கு என்ன செய்யும்? சோதனைகள் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க. பெருமக்களே, பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். யாருக்காவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தைகள் அதிகமாக யாருக்காவது ஒரு விஷயம் என்ன செய்து அவங்க சிந்தனையில பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சிந்தனையை அவங்க சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவார். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நமக்கு அந்த ரமலானை அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரியவர்களையும் வாலிபர்களையும் பெண்களையும் அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இது அசர்த்த பயான் என்று சொல்லணும், தொழுவாங்க. இது கடமை அல்ல பெருமக்களை. இது ஏதோ சும்மா இதுல சொல்லக்கூடிய திருமணத்துல செய்யக்கூடிய வைபோகத்தினுடைய என்ன கட்டமைப்பு அல்ல. ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்ன செய்து பொறுப்பு இருக்குது, எல்லா மக்கள்கிட்டையும் பொறுப்பு இருக்குது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் என்ன செய்யணும்? தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சா தொழுக மாட்டேன். இதுல உங்களுக்கு நன்மை இருக்குது. இல்ல ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, ஒருவர் வருவாரு, அவர் என்ன செய்வாரு? நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடப்படும். அவர்கிட்ட கேட்கப்படும், ஏன் தொழுகல்ல, அல்லாஹ்வுடைய என்னுடைய நெருக்கத்தை நீ பெறல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் பதில் கொடுப்பாராம், இறைவா அந்த இடத்துல நான் இருந்தேன், இவர் என்னை தாண்டி உன்னை வணங்குவதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி சென்றார், என்னை தாண்டி ஒரு நேரத்திலே என்னிடத்திலே சொல்லி இருந்தார் என்று சொன்னார், வாங்க பாய், வாங்கம்மா, என்ன தொழுகுவோம், தொழுகை எடுங்க வாங்க சொல்லப்படுச்சு, ஒரு வார்த்தை என்று சொல்லி இருந்தார் அப்படின்னு சொன்னா நானும் தொழுதிருப்பேன் என்பதாக அவர் என்ன செய்வார்? நமக்கு எதிராக போராடுவார் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் சொல்லுவான், நீ சொர்க்கத்துக்கு போ, நீ என்ன செய்ய, நீ மட்டும் என்ன செய்ய, சம்பாதிக்க பாத்தியல்ல நன்மையை, நீ போ, இந்த வழியை பார்த்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அரபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு கெடுதியான மக்களாக நம்மை உருவாக்குவதை விட்டு மற்ற மக்களை உருவாக்கக்கூடிய சமுதாயமாக ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எதை கேட்கிறோமோ கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது ஜிம்மாவிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.